அஸ்ஸலாமு அலைக்கும் அஜார். வாலிம் இஸ்லாம் மௌலே. நான் உங்களோட கோலு தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் இப்போ தான் நம்மளோட இஃப்தார் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி இன்வைட் பண்ணணுன்னு ரெடி ஆகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கோல் இல்லை மௌலவி, நாங்கள் இன்விடேஷன் அடிப்போம். சும்மா 50 பேருக்கு தானே? 50 பேரா? ஓ இல்லை மௌலவி, 50 பேர் இல்லை. நாங்கள் ஒரு 450 50 பேர் 500 பேர் மட்டும் வருது மௌலவி. 500 பேரா? அவ்வளோ வலா கோத்த இல்லா பில்லா. அப்படின்டா நார்மலாக வீட்டில் தானே ஏற்பாடு செய்வோம்னு நான் பார்த்தேன். இல்லை மௌலவி, வீட்டில் இல்லை. நாங்கள் கொழும்புல ஹோட்டல் ஒன்றை புக் பண்ணுவோம். நீங்கள் பாருங்க மௌலவி, இந்த ஐடிசியை பாருங்க. டேட்ஸ் கிடைக்காட்டி இன்ஷா அல்லாஹ் ஷங்க்ரிலா புக் பண்ணுவோம். அப்படியா? ஓ சரி. அப்படின்னா ஒரு எல்லாருக்கும் மாறின்னு சொன்னால் நல்ல பிரியாணி ஒன்று ஏற்பாடு செய்வோமே. பிரியாணிக்கும் மெனுவில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பாங்க சின்னத்தோட ஸ்டார்டர் ஒன்று கொடுப்போம். அது பிறகு மஹரிபா தொழுது போட்டு நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் புஃபே போடுவோம். சரி, அப்போ இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு ஏற்பாடாக தான் இது ஆக போகுது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஏற்பாடு தான். எங்களோட லெவலுக்கு அந்த 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 மாதிரி செய்யணுமே மௌலவி. உங்களோட லெவலுக்கு சொல்லிச்சுன்னா பெரிய ஒரு ஏற்பாடு தான் இது. நாட்டிலேயே யாருமே செஞ்சில்லாத ஒரு இஃப்தாரை தான் இது போக போகுது. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். யாரும் செஞ்சிக்கப்படாது இப்படி ஒரு இஃப்தார் ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும். அப்படியா? அதே நேரத்தில் மௌலவி இந்த ஃபர்ஸ்ட் 10 நோம்புகளுக்கே செஞ்சிடுவோம். யார் சரி அதுக்கு முந்தி செஞ்சிடறதுக்கு முந்தி எல்லாருக்கும் முந்தியே செய்ய போறீங்க. அப்படின்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் திரும்பி பாருங்க, பக்கத்தில் நிற்கிறேன். அஜியார், உண்மையிலேயே இந்த இஃப்தார் நீங்கள் செய்கிறத்தினுடைய நோக்கம் தான் என்ன? இப்போ எல்லாருக்கும் முந்தி ஆரம்பிக்கணும், செகண்ட் ஆகப்படாது. இப்படி ஒரு இஃப்தாரை யாரும் செஞ்சு மிரிக்கப்படாது, பெரிய ஏற்பாடு. இதெல்லாம் இந்த நோக்கம் உண்மையிலேயே உங்களோட இஃப்தார் செஞ்சு அதில் நன்மை அடையணுங்கிறதா, இல்லைன்னா எல்லாருக்கும் முன்னுக்கு இப்படி படம் காட்டுறதா? எத்தனை பேர் தான் இப்படி கிளம்பிக்கிறீங்க இந்த நோக்கத்தோட? ரமலானுக்கு இஃப்தார் செய்கிறத்தினுடைய இந்த நோக்கம் இப்படி நோக்கம் இருக்குமாக இருந்தால் முற்றிலும் பிழையானது. இந்த நோக்கத்தை நாங்கள் முதலாவது இல்லாமல் ஆக்கணும். எவ்வளோ லட்சத்துக்கு நாங்கள் இஃப்தார் செஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ குறைவாக இஃப்தார் செஞ்சாலும் பரவாயில்ல, நோக்கம் நீயத்து சரியா இருக்கணும். அதான் முக்கியம்.